ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறடிக்கு சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிறடிக்கு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் வந்து கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனோன்னு பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்து ரொம்ப வந்து பயந்துகிட்டே இருக்காங்க. பயந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது என்னோடய வண்டி தான், என்னோடய வண்டியை வந்து விடுங்க, நோ பார்க்கிங்கில் நான் தெரியாமல் வந்து நிறுத்திட்டேன், ஸோ எப்படியா என்னோடய வண்டியை வந்து விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து கெஞ்சிகிட்டு இருப்பாங்க. அப்படி கெஞ்சிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ், ரோஹிணி, அப்புறம் அந்த மனோஜ் வந்து ஏமாத்தினாலும் முதல் லவ்வர் அவங்க முன்னேறி வந்துருப்பாங்க. இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள வந்து உள்ளக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ்காரங்க வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க உள்ளக்க இருக்கிறது பார்த்திங்கன்னா மீனாவுக்கும் முத்துக்கும் வந்து தெரியவே தெரியாது. இவங்க வந்து உள்ளக்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, நீ எதுக்கு அவங்க பணத்தெல்லாம் ஏமாற்றின, 27,00,000 பணத்தை ஏமாற்றிட்டாமே, ஏமாற்றிட்டா சார் அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து சொல்லுவார். சொன்னோன்னு பார்த்திங்கன்னா அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான், எங்களுக்குள்ளே வந்து எல்லாமே நடந்துருச்சு, அதனால தான் அந்த பணத்தை வச்சு என்னை வந்து சரி கட்டியிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அந்த லவர் வந்து முன்னாள் லவர் வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா ரோஹிணி வந்து அப்படியே வந்து ஷாக் ஆகுறாங்க. உடனே மனோஜ் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இவன் வந்து பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா அந்த லவர் வந்து முதல்ல ஒரு வக்கீலை வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. கூப்பிட்டு வந்தோன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம மனோஜ் வந்து எதுக்கோ வந்து கையெழுத்து போட்டதை வச்சு நம்ம இந்த பிள்ளை வந்து இப்போலாம் வந்து எனக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து தான் இந்த பணத்தை வந்து கொடுத்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாள். சொன்னோன்னு பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து இது வந்து அப்போ ஏதோ ஒரு அவசரத்தில் தெரியாமல் வந்து நான் கையெழுத்து போட்டேன், ஏன்னா அதை வச்சு அந்த சாக்கா வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த வக்கீலும் சொல்லுவாங்க, நீ வந்து அப்படிலாம் கையெழுத்து போட்டிருக்கலாம், அப்போ வந்து இது வந்து பணம் வந்து திருட்டுறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பணம் போன அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து மலேசியாவுக்கு வந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா நீ வந்து இந்த பணத்தை இவங்ககிட்ட வந்து ஏமாற்றிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீ முன்னாள் லவ்வர் வேறல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனேவும் மனோஜ் சொல்லுவார், அப்போ நான் என்னை லவ் பண்ணி ஏமாத்தினாலும் அதுக்கு ஒரு கேஸை போடுங்க, இதுக்கும் ஒரு கேஸை போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்லுவார். சொன்னோன்னு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுவாள், என் பணத்தை வந்து என்னை ஏமாற்றி என் பணத்தை வந்து வாங்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாள். சொன்னோன்னு பார்த்திங்கன்னா உன் பணத்தை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்னோன்னே நீ தான் சரியான ஃப்ராடுன்னு தெரியுதுல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா மீனா வந்து முத்துக்கு வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணி என்னோடய வண்டியை வந்து போலீஸில் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறப்பாங்க. எதுக்காக அப்படிங்கிற டைம் தான் நான் நோ பார்க்கிங் வந்து நிப்பாட்டிட்டேன் வண்டியை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய் நிப்பாட்டின அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து வந்து கற்றுவாங்க. கற்றணுன்னு பார்த்திங்கன்னா சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து வந்து வந்துடுவார் போலீஸ் ஸ்டேஷனில். வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய வண்டி இப்படி வந்து நிப்பாட்டிட்டாங்களே, இன்றைக்கி ஒரு நாள் முழுதும் இது வேலையே போச்சே அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணோன்னு போலீஸ்காரங்கிட்ட போய் கேட்குறாங்க. முத்து வந்து கேட்குறாங்க, இந்த வண்டி வந்து விடுங்க, என் பொண்டாட்டி வண்டி தான், இது என் பொண்டாட்டி வண்டி தான் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா முத்துக்கு தெரிஞ்ச போலீஸ்கார் ஒரு அங்கே தான் இருப்பார். இருந்தோன்னா அவர் வந்து பேசுவார், நான் எப்படியா வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையும் அடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டேஷன் வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வண்டி வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க, அதான் வந்து கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் போலீஸ்காரங்க வரோம், இன்ஸ்பெக்டர் வரோம், நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து வராரு, இன்னொரு போலீஸ்கார் வந்து வராரு. அதனால் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. மீனை வந்து காமெடியாக சொல்கிறாங்க, நான் இப்போ வேணா இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லவா அப்படிங்க. வேமா வர சொல்லுங்கள் அப்படின்னு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வர சொல்ல முடியாமல் சௌரியத்துக்கு வருவாங்களா, அவர் எப்போ வருவார் அப்போ தான் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடவுளுக்கே பொறுக்கல போல் நான் வேலை செய்கிறது இப்படிலாம் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் நினைக்காத நம்ம வந்து வண்டியை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம முத்து வந்து தைரியம் கொடுப்பாங்க. சரி அப்படின்ட்டு வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்ல முடிஞ்சு. ஸோ ஓகே, பை பை, டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பை பை.